Hi friends, good morning. நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி டெய்லி கிளாஸ்ல டே 4 பார்க்க போறோம். ஸோ இந்த டே கிளாஸ் ஃபுல்லாவே எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டாபிக் இதில் டீச் பண்றோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு மெயினான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒன்று இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ செல்லை பற்றி நடத்துகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செல்லை பற்றி படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் புக்கில் நீங்கள் செல்லை பற்றி ரீட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களோட மார்க் பூஸ்டப் ஆகும். ஓகே, நம்ம இன்னைக்கு லிவிங் ஆர்கானிசம், செல், டிஷ்யூ இதை பற்றிலாம் பார்க்கலாம். நம்ம உலகத்தில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. மனுஷங்க, மிருகங்க, செடி, கொடி, மரம், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு 5ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ மனுஷங்க, மிருகங்கள்லாம் சேர்த்து ஒரு செக்ஷனு, அப்புறம் செடி கொடிகள்லாம் சேர்த்து ஒரு செக்ஷன், அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டியா, அனிமேலியா. ஸோ இந்த அனிமேலியாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா அனிமல்ஸ் வரும். ஸோ அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனும் பார்த்தோம் அப்படின்னா அனிமல் கேட்டகரி தான் வருவோம். ஸோ அந்த மிருகங்கள், மனுஷங்கள் எல்லாமே சேர்த்து அந்த அனிமேலியா அந்த கேட்டகரியிலேருந்து வருவாங்க. அடுத்து பிளான்டியாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா செடி கொடிகள் பிளான்ட் எல்லாமே இதில் வரும். அடுத்து ஃபங்கையில் பார்த்தோம் அப்படின்னா மல்டி செல்லுலார் டீகம்போசர். இது ஃபுல்லாகவே ஃபங்கையில் வரும், அதாவது மல்டி செல்லுலார் டீகம்போசர். நெக்ஸ்ட் புரோட்டிஸ்டாவில் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோசோவா, யூனிசெல்லார் ஆல்கை. ஸோ இந்த ஆல்கை அப்புறம் புரோட்டோசோவா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டிஸ்டாவில் வரும். அந்த நேம்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மொனிராவில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ப்ரோகரியாட்டிக்ஸ் அப்படிம்போம். ஸோ நம்ம செல்லை ரெண்டாக பிரிப்போம். ஒன்று ப்ரோகரியாட்டிக், இன்னொன்று யூக்கரியாட்டிக் அப்படிங்கிறது. ஸோ ப்ரோகரியாட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகரியாட்டிக்ஸ். அதுமாதிரி யூக்கரியாட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்டு, அனிமல், ஃபங்கை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூக்கரியாட்டிக் அப்படிம்போம். ஸோ இந்த ப்ரோகரியாட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்காது. யூக்கரியாட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இந்த மொனிரா அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரோகரியாட்டிக்குமே வரும். நெக்ஸ்ட் இனப்பெருக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாக பிரிப்பாங்க, செக்ஷுவல், ஏசெக்ஷுவல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மனுஷங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலாக ஒரு கான்டாக்ட் வச்சுக்கலாம் மட்டும் தான் குழந்தை பிறக்கும். ஸோ அதான் செக்ஷுவல் அப்படிங்கிறது. ஸோ ஏசெக்ஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் ஒரு சில இனப்பெருக்கமும் நடக்கும். அதான் பார்த்தோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல் அப்படிம்பாங்க. ஸோ மொனிராவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஏசெக்ஷுவல் தான். அடுத்து மற்றபடி எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டியா, அனிமேலியா இதில் ரெண்டுமே இருக்குது. செக்ஷுவலாகவும் நடக்கும், ஏசெக்ஷுவலும் நடக்கும். அந்த அனிமேலியாவில் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷுவலாக பண்ணுறதா அதிகமாக இருக்கும். அதாவது அனிமேலியாவில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலமாக அடுத்த இனப்பெருக்கம் நடக்கிறதா அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்ததுல முக்கியமான டேம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸ், ஹெட்டரோட்ரோப்ஸ் அப்படிமோ. ஸோ இந்த ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தனக்கு தேவையான ஃபுட்டை அதே உற்பத்தி பண்ணிக்கிட்டு அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸ் அப்படிமோ. ஸோ ஹெட்டரோட்ரோப்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று சார்ந்து இருக்குது அப்படின்னா ஹெட்டரோட்ரோப்ஸ் அப்படிமோ. நெக்ஸ்ட் செல்லை பற்றி பார்க்கலாம். இந்த செல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு லத்தீன் வேர்டு, செல்லுலா அப்படிங்கிற வேர்டில் இருந்தால் செல் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ யார் கண்டுபிடிச்சிருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறத 1665 கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இந்த செல்லை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பார்த்தோம் அப்படின்னா சைட்டாலஜி அப்படிமோ. ஃபர்ஸ்ட் லிவிங் செல்லை டிஸ்கவர் பண்ணது ஆண்டன் வான் லியூஹாக் அப்படிங்கிறவர். எப்போ அப்படின்னா 1674. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செல்லை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரோகரியாட்டிக் செல், இன்னொன்று யூக்கரியாட்டிக் செல். ஸோ ப்ரோகரியாட்டிக் செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா ஃபுல்லாகவே இருக்கும். யூக்கரியாட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட், அனிமல், ஃபங்கை எல்லாமே இருக்கும். அதுமாதிரி ப்ரோகரியாட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்காது. யூக்கரியாட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் செல்லில் எதெல்லாம் இருக்கும், அனிமல் செல்லில் எதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ பிளான்ட் செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா செல் வால், வேக்கோல், பிளாஸ்டிட்ஸ் ஃபுல்லாக பிளான்ட் செல்லில் இருக்கும். அது அனிமல் செல்லில் இருக்காது. இது அனிமல் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரோம்ஸ், லைசோசோம்ஸ் இதெல்லாம் அனிமல் செல்லில் இருக்கும், பிளான்ட் செல்லில் இருக்காது. நெக்ஸ்ட் செல் என்னென்ன பார்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் செல். ஸோ மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன், புரோட்டோபிளாசம், ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், கோல்கி பாடிஸ், சென்ட்ரோசோம், வேக்கோல், பிளாஸ்டிட்ஸ். ஸோ எல்லாமே செல்லில் இருக்கக்கூடிய பார்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் புக்கை ரீட் பண்ணி யாருனாலே உங்களுக்கு புரியும். இப்போ மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம் அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படிம்பாங்க. லைசோசோம் பார்த்தோம் அப்படின்னா சூசைடல் பேக் அப்படிம்பாங்க. இப்போ செல் வால் அப்படிங்கிறது பிளான்ட் செல்லில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் புக்கில் அப்படின்னா செல்லையோ இந்த டேம் மட்டும் செல்லில் அடிச்சு பாருங்க அப்படின்னா புக்கில் பாருங்கள் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா என்னது, பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னா என்னது, புரோட்டோபிளாசம் அப்படின்னா என்னது அப்படிங்கிற நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே என்னென்ன அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டாபிக் பற்றி நீங்கள் புக்கில் ரீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னால் புக்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே 1, டே 2 ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீகால் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படித்த விஷயம் உங்கள் மைண்டில் எப்போதுமே இருக்கும்.
நீங்கள் வந்து ஒரு 80 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இப்போ ரீகால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 15 20 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து ஒரு 150 கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா இந்த டே வீடியோ நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 கொஸ்டின் 165 அபோவ் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.